பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நாள் நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணி, கிட்ட போயிட்டு அது நெருங்கி வர நேரத்துல கைவிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கலாம். உங்கள தெரியப்படுத்த கர்த்தர் இப்படியா ஒரு வார்த்தை சொல்றாரு. "இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாகக் கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை" என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இனி அந்த சத்ருவானவன் உங்களுடைய பிரயாசத்தினால் ஆகிய அந்த உழைப்பை திருட மாட்டான். நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச காரியத்தை திருட மாட்டான். இனி நான் உன் கூட இருந்து அதை சுதந்திரிக்க வைப்பேன்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாங்க. கர்த்தருக்கு சுத்தமானது ஒரு கையினால் நிச்சயமா உங்களுக்கு வாய்க்கும். அதனால இனி அந்த சத்துருக்களுக்கு உங்க வாழ்க்கையில இடமில்லைன்னு சொல்லி இயேசுப்பா சொல்லிட்டாங்க. அதனால சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தை கொடுத்த இயேசுப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இயேசுப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி இயேசுப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண உங்க பிள்ளைங்க அதை அச்சீவ் பண்ண நெருங்கும் போது பிசாசானவனை அதை திருடிட்டு போயிடுறான். இயேசுப்பா அந்த பிசாசானவனை நீங்க அவங்களோட வாழ்க்கையிலேருந்து ஒழித்து போட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஜெயத்தை கொடுத்துட்டீங்க. மீன் பேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.